இதோட எம்பர் ரெடி பாஸ் ரெடி ஏய் என்னடா பாஸ் 9 வருஷமா உன்னை ஃப்ரீயா தானடா பாஸ் பண்றாங்க. ஏய் கிளம்பு. சீக்கிரம் வாங்கடா. 10th நீ இந்த சைடு போ. 10th அந்த சைடு போ. 6 நீ இந்த சைடு போ. ஏய் 6 ஏதோ ஒன்று போ. டேய் அறிவுடா. ஏய் ஆமாண்டா அறிவு வரான்டா. ஆமா அறிவு தான் வரான். என்ன இப்போ நீ ஏன்டா இங்க வந்தா? இத்தனை வருஷமா வாதியார் தான் பாஸ் பண்ணிருந்தாங்க, இப்ப கவர்மெண்ட்லாம் பாஸ் பண்ணாரா? சார் வராரா? சரி எல்லாரும் உட்காருங்க. இன்னைக்கு தான் எல்லாரும் வந்திருக்கீங்க. முதல்ல உங்க பேரை சொல்லுங்க எல்லாரும். கே பிரபு, வி குமார், எஸ் ராஜேஷ், ஜெகன், ஆர் ரமேஷ், எஸ் பிரவீன், எஸ் அரவிந்த், இந்த வருஷம் நீங்க 10வது வந்திருக்கீங்க. இத்தனை வருஷமா நாங்களே உங்களை பாஸ் பண்ண வச்சுட்டு இருந்தோம். ஆனா இந்த வருஷம் அப்படி கிடையாது. கவர்மெண்ட் பேப்பர் திருத்தி பாஸ் பண்ணாதான் நீங்க பாஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பாஸ் பண்ண முடியாது. சார் நாங்களும் அது மாதிரி கிடையாது சார், இவன் தான் சார் அது மாதிரி. ஏன் இவன் மட்டும் என்ன சார் எல்லா பட்டிலும் 5 மார்க் மேல எடுக்க மாட்டான் சார், அதுவே அவனுக்கு அதிகம் சார். ஏய் நீ ஏன்டா ஸ்கூலுக்கு வந்த? 5 மார்க் எடுக்கிறவன் எங்க உயிரை வாங்குறதுக்கு எதுக்கு வந்த? அதை விட நீ எங்கன்னா மாடு மேய்க்கலாம்ல. எதுக்குடா ஸ்கூலுக்கு வந்த? இத்தனை வருஷமா எல்லா உயிரும் வாங்கிட்டு இந்த வருஷமா வரீங்களா? இந்த வருஷம் ஒழுங்கா படிக்கணும் எல்லாரும். இல்லைன்னு வச்சுக்க இவனை மாதிரி தான் கெடுக்கணும், இல்லைன்னா மாடு மேய்க்க போயாண்டா. என்னங்க தம்பி ஸ்கூல் போகாமல் ஒரு மாதிரியாக உட்காந்துட்டு இருக்கீங்க?
பாஸ் பண்ணுங்க. சரிங்களா? என்னங்க ராஜேஷ், பிரபு, ரமேஷ், குமார், பிரவீன், ஜெகன், அறிவழகன் பாஸ் பண்ணிட்டுக்கிறேடா. பரவாயில்லையே. இதோடா அறிவழகன் இன்னொரு பேப்பரும் இருக்குதுடா. எப்படிடா ரெண்டு சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணிட்டுக்கிற? முதல்ல ஒரு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணேன், இப்போ பரவாயில்ல இன்னொரு சப்ஜெக்டையும் பாஸ் பண்ணிட்டுக்கிறேன். சரி ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணுற வழியை பாரு. சரியா? எல்லாரும் ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணுங்கடா. கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். இயேசுவே உமக்கு நன்றி. நான் 2 சப்ஜெக்டில் பாஸ் பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு ஞானத்தை தாங்க. நான் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணேன். மற்றவங்க மாதிரி நானும் இந்த தேர்வில் வெற்றி பெறணும். இயேசுவே எனக்கு ஞானம் தந்ததற்காக நன்றி. இன்னும் எனக்கு ஞானம் தாங்க. தம்பிங்களா கவனிங்க, பப்ளிக் எக்ஸாம் வந்துடுச்சு. அதனால் ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணுற வழியை பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. பிட் அடித்து பாஸ் பண்ணலான்ட்டு மட்டும் நினைக்காதீங்க. ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணுற வழியை மட்டும் பாருங்கள். சரியா? ஏசப்பா, நீங்கள் தந்த ஞானத்தில் நான் 2 பாடத்தில் பாஸ் பண்ணது போல் இப்போ வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் நான் எல்லா பாடத்துலையும் பாஸ் பண்ணணும். நீங்கள் தான் எனக்கு ஞானம் தந்தீங்கன்னு மற்றவங்க எல்லாரும் அறிஞ்சு கொள்ளட்டும். ஏசப்பா, நான் படிக்கிற எல்லா பாடமும் என் மனசில் தங்கட்டும் டேடி. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. வாடா அறிவழகன். வணக்கம் ஐயா. வாடா ரிசல்ட் பார்த்தேடா? இல்லையா? இப்போ நீ பாஸ் பண்ணிட்டுக்கிறேடா. பரவாயில்லடா. சந்தோஷம்டா. சரி சீக்கிரம் பாஸ். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இந்த பெரிய வெற்றி எனக்கு தந்த உமக்கு கோடான கோடி நன்றி. நான் உம்மை என்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே, நீங்கள் எனக்கு வேணும். இந்த உலகில் எல்லாரும் என்னை வெறுத்தாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னை வெறுக்காமல் நான் கேட்ட என் ஞானத்தையும் தந்தீங்க. என்னை கைவிடாமல் கூட இருந்தீங்க. ஏசப்பா, உம்மை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த உலகில் செஞ்ச எல்லா அற்புதங்களை போல் என்னோடய வாழ்க்கையிலும் நீங்கள் செஞ்சீங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஏசப்பா, என் வாழ்க்கையை உமக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். என்ன தம்பி இங்கே இருக்கிறீங்க? நான் 10th பாஸ் பண்ணிட்டேன். ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் இன்னும் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம். பாஸ் பண்ணிட்டியா? ஆண்டவர் கிருபையினால பாஸ் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் இருப்பா. இந்த புக்கை படிங்க. இதில் அதிகமான ஞானம் இருக்குது. இதில் ஏசப்பா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் நீங்கள்.